அடுத்ததாக பேராசிரியர் வள்ளி அவர்கள் பாலா பாரதி எழுதிய பாறை ஓவியங்களை தேடி பயணம் என்கிற புத்தகத்தை பற்றி நம்முடைய பேச இருக்கிறார்கள். குறைவான நபர்களே நாம் இருப்பதால் அமர்ந்து கொண்டு மிகவும் ஒரு சௌகரியமாக பேசலாம் என்று நினைக்கிறேன். நன்றி. இப்போது முனைவர் வள்ளி அவர்கள் பேசுவார்கள். நல்லது ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த கலப்பை பதிப்பகத்தாருக்கு என்னுடைய முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூட்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கூட்டம் இல்லைன்றதை விட கருத்துக்கள் அதிகமாக இருக்குது, அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் இந்த கருத்துக்கள் இன்னும் நிறைய பேரிடம் போக போகுது இணைய வழியாகும் போது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குது. ஐயா அவர்கள் சொன்னாங்க, நான் இந்த பாறை ஓவியங்களை தேடி பயணம்ன்ற புத்தகத்தை வாசிக்க விரும்புகிறேன்னு, இதை பற்றி பேச போகிறேன்னு. இது ஒரு நூல் விமர்சனம் அல்ல. இந்த நூலை வாசிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயா ஒரு உலக தமிழாட்சி நிறுவனத்தில் ஒரு கருத்தரங்கத்தில் நான் சந்திச்சப்ப அவர் நிறைய நூல்களை பற்றி அவர் சொல்லிட்டே இருந்தார். அப்போ இந்த புத்தகம் பாறை ஓவியங்கள் எனக்கு ஒரு சின்ன ஈர்ப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ அதை பற்றி சொன்னார். அவர் நேர்லேயே போயிட்டு நிறைய எடுத்திருக்காங்க இதை பற்றி அப்படின்றப்ப நானும் சரி அதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாசித்து பார்த்தேன். இந்த புத்தகத்தை வாசிக்கணும்னா நமக்கு ஏற்கனவே பாறை ஓவியங்களை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் புதுசாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே போறீங்கன்னா கூட பரவாயில்ல, இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா A to Z உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா பாறை ஓவியங்கள்னா என்ன அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, மனித சமுதாய வரலாறுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாறை ஓவியத்தை பற்றியும் அழகாக சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஒரு 1.5 வருஷமாகத்தான் எனக்கு இந்த தொல்லியல் சார்ந்த ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் கல்வெட்டியல் சார்ந்த ஒரு படிப்பு படிக்கும் பொழுது அந்த எழுத்து அப்படின்னு வரும்பொழுது அந்த எழுத்துக்களை பற்றிய ஆய்வுகள் சொல்லும்போது தொடக்கத்துல மனிதன் எழுத ஆரம்பித்ததே ஓவிய எழுத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாம பாக்குற தமிழ் எழுத்துக்கள் இல்ல, அதுக்கு முன்னாடி வட்டு எழுத்து, அதுக்கு முன்னாடி தமிழ் என்று சொல்லக்கூடிய எழுத்து, அதுக்கு முன்னாடி குறியீட்டு எழுத்து, சிந்து சமவெளியில கிடைக்கிற முத்திரை எழுத்துக்கள், அதற்கு முன்பான ஒரு எழுத்து இருந்திருக்கு. அந்த எழுத்து தான் ஓவிய எழுத்துன்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய மனித சமுதாயத்துடைய வரலாறு 3 முக்கியமான இடங்கள் குறிப்பிடத்தகுந்ததா இருக்கு. 3 முக்கியமான நிகழ்ச்சிகள். ஒண்ணு மனிதன் விலங்கிலிருந்து எப்போ பிரித்தறியப்பட்டான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, விலங்கோடு விலங்காக இருந்த மனிதன் கற்களை பயன்படுத்த ஆரம்பித்தான். அங்க இருந்துதான் முதல்ல விலங்குக்கும் மனிதனுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எல்லா விலங்குகளுமே தன்னை காப்பாற்றி கொள்ள உணவு தேட போகும். ஆனா எந்த விலங்குமே கற்களை எடுத்து ஒரு ஆயுதமா பயன்படுத்தியதில்லை. அந்த காலகட்டத்துல விலங்கோடு விலங்காக இருந்த மனிதன் தான் கற்களை எடுத்து ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அதை தன்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல, தன்னுடைய அறிவுக்கு ஏற்றாற் போல படிப்படியாக அதை பயன்படுத்துறாங்க. அந்த காலகட்டத்தில இருந்துதான் நமக்கு மனித சமுதாய வரலாறே தொடங்குது. பழைய கற்காலம், அந்த கற்காலம் என்பதுதான் மனித சமுதாயத்தினுடைய முதல் தொடக்க நிலையே. அதே போல அடுத்த ஒரு வளர்ச்சி, அடுத்த ஒரு நாகரிக மனிதன், இவன் ஒரு அறிவு சார்ந்த மனிதன் அப்படின்றது எங்க தொடங்கும் அப்படின்னா, இந்த மனித கூட்டம் தான் கண்டு கேட்டு பார்த்து உணர்ந்த அனுபவங்களை எல்லாம் ஒரு ஓவியங்களாக பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுதான் மனித நாகரிகத்தினுடைய 2வது கட்ட வளர்ச்சியாக என்னாலையும் பார்க்க முடியுது, நிறைய அறிஞர்களும் சொல்றாங்க. அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்றத இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த பாறை ஓவியங்களை பத்தி நிறைய அறிஞர்கள் எழுதியிருக்காங்க. ஆனா ஒரு சாதாரண ஒரு தமிழ் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு அதுல என்ன பாடம் நடத்துறதை தவிர வேற இன்னொரு ஃபீல்டுக்குள்ள போறதுன்றது ஏன்னா சிலபஸ்ல கிடையாது. நமக்கு பாடத்திட்டத்துல உங்களுக்கு தொல்லியல் சார்ந்தது பெருசா செய்திகள் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அந்த தொல்லியல் சார்ந்த ஒரு பாறை ஓவியங்களை இந்த நூலினுடைய ஆசிரியர் பாலா பாரதி எடுத்திருக்கும் பொழுது அவர் தொடக்க நிலையில இதை பற்றிய புரிதல் எப்படி இருந்ததோ அங்க இருந்தே இந்த புத்தகத்தை நம்ம கொடுத்திருக்காரு. அதனால ஒரு வாசக நிலையில இதை வாசிக்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்படுதுன்னா, பாறை ஓவியங்கள்னா என்ன, இதோட தேவை என்ன, இது ஏன் கண்டுபிடிச்சாங்க, இது எந்த அளவுக்கு மனித சமுதாய வரலாற்றுக்கு இது முக்கியமானது அப்படின்றதுல நம்ம இந்த நூலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்க இருந்து இதை வாசிக்கிறப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆசிரியரை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த நூலுக்குள்ள நம்ம போவோம். இந்த நூலினுடைய ஆசிரியர் பாலா பாரதி. இவர் பள்ளியின் தலைமை ஆசிரியர். இவரை பற்றி அறிமுகம் செய்கின்ற இடங்கள்ல இவருக்கு வாழ்த்துரை வழங்கியவர் லே சுபாஷ் சந்திரபோஸ். அவர் இவரை பத்தி சொல்றாரு, திரு கா பாலகிருஷ்ணன் என்னும் பாலா பாரதி. ஆக பாலகிருஷ்ணன்ற பேர் தொல்லியல் சார்ந்த ஒரு அந்த துறையில ரொம்ப முக்கியமான ஒரு பேர். அவரை நம்மளால மறுக்கவே முடியாது. ஏன்னா சிந்துவெளி நாகரிகத்தையும் திராவிட நாகரிகத்தையும் இணைக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாலமாக அவருடைய ஆய்வுகள்லாம் அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு வகையில இந்த பாலகிருஷ்ணன் அவர்களும் பாறை ஓவியங்களை பற்றிய ஒரு ஆய்வுகள்ல மிக முக்கியமானவராக நம்ம கருதலாம். ஏன்னா இந்த நூல் இது அவரோட இறுதி நூல் இல்லை. இந்த நூல் அவர் எழுதும் போது அவர் சொல்றாரு, நான் நிறைய சேகரிச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் அவர் சேகரிச்சுட்டாராம் இந்த நிறைய செய்திகளை.
மொத்தமா கொடுக்கலாம்னு அவர் நினைச்சு ஒரு கட்டத்துல இது இன்னைக்கு முடிகிற மாதிரி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஏன்னா நானும் ஏதாவது ஒரு பாறை ஓவியங்களை கண்டுபிடிச்ச செய்திகள் இவருக்கு வந்துட்டே இருக்கு, இவரும் போய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அவர் முடிவு பண்ணிட்டார், இந்த பயணங்கள் முடிவதில்லை. இதுதான் இந்த நூலினுடைய ஒரு சாராம்சமாகவே நம்ம பார்க்கலாம். பயணங்கள் முடிவதில்லை அப்படின்றது இது ரெண்டு விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு, இவரோட பயணங்கள் முடிவதில்லை, இன்னொன்னு இந்த பாறை ஓவியங்களை பற்றிய பயணங்களும் முடிவதில்லை. இதை நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா அது போய்கிட்டே இருக்கும். அதுதான் இது. அந்த வாசகம் இன்னும் கொஞ்சம் நம்மள இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி 1ன்னு போட்டார். அடுத்து அவர் திட்டமா அவர் சொல்றாரு, நான் 2 தொகுதிகள் போடுவேன், இது இல்லாம ஒரு பெரிய நூலும் நான் கொடுப்பேன். அப்பனா அவர் எவ்வளவு விஷயங்கள் சேகரிச்சு வச்சிருக்காரு பாருங்க. ஒரு 14 ஆண்டு காலம் நான்லாம் இந்த மாதிரி கல்வெட்டு கலா ஆய்வுக்கு போகும்போதுதான் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது, எங்கெங்க எது இருக்கு அப்படின்னு. இவர் எங்கெல்லாம் பாறை ஓவியம் யாரோ சொல்றாங்களோ அந்த இடத்துக்குலாம் இவர் போயிடுவாராம். நம்ம ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆர்டிகல் படிக்கும்போதோ ஒரு புத்தகத்தை படிக்கும்போதோ ஒரு வீடியோ பார்க்கும்போதோ நமக்கு பெருசா அதை பத்தி தெரியல. ஆனா இவர் ஒரு பிரச்சனைகளையும் ஒரு ஓவியத்தை பார்க்கும்போது அவர் சொல்லுகின்ற பிரச்சனைகள்லாம் உண்மையில ஒரு நிமிஷம் பக்குன்னு இருந்தாலும் பயமா இருந்தாலும் ஆனா இவ்வளவு தைரியத்தோட அவர் போயிருக்காருன்றப்ப உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த நூலுக்கு மிக அழகாக பேராசிரியர் கா ராஜன் அவர்கள் அணிந்துரை கொடுத்திருக்காரு. அவரோட அணிந்துரையில இவர் இந்த நூலை பத்தி சொல்றப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, அனைத்து தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வகையில மிக எளிமையாக எழுதியிருக்காரு. இதுதான் அவர் முக்கியமா குறிப்பிட்டார். உண்மையிலே இதையும் நான் அதை தான் சொல்லி ஆகணும், அவ்வளவு எளிமை. ஏன்னா பொதுவா ஆய்வு நூல் அப்படின்னாலே அது ஆய்வு செய்தவர்களுக்கே புரியுமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது ஒரு ஆய்வு நடையில இருக்கும், அது ஒரு விதமான நடை. அது அந்த நடையில இருந்து வேறுபட்டு பள்ளி மாணவர்களுக்கு பாடம் நடத்தியதாலே என்னன்னு தெரியல, யார் வாசிச்சாலுமே இந்த நூல் புரியணும், அதுதான் அவரோட முக்கிய நோக்கமா இருந்திருக்கு. அதை ரொம்ப அழகா பேராசிரியர் கா ராஜன் அவர்கள் அதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னார். அடுத்து வாழ்த்துறை கொடுத்த காத்தா காந்திராஜன் அவர்கள் இவரை பத்தி சொல்லும் பொழுது சொன்னாங்க, இந்த மாதிரியான ஒரு ஆய்வுகளை கொடுக்கணும், அதுவும் நேரில் சென்ற கிட்டத்தட்ட 57 இடங்களுக்கு அவர் போயிருக்காரு. 57 இடங்களுக்கு நேரில் சென்று இந்த ஆய்வுகள் இந்த மாதிரி ஓவியங்களை பத்தி பதிவு பண்ணணும் அப்படின்னா இதுக்கு உடல் ஒத்துழைப்பு, தைரியம், வரும் ஆபத்தை எதிர்கொள்ள தயாரான மன வலிமை, இது மட்டும் இல்லாம ஆர்வம் என்பது மட்டும் பத்தாது, இவ்வளவு வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அந்த மன தைரியன்றதுக்கு அப்பாற்பட்டு எந்த ஆபத்து வந்தாலும் எதிர்கொள்ளுகின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இவரோட நூலை வாசிக்கிறப்பதான் நமக்கு தெரியுது. தொடக்கத்துல ஒன்னும் தெரியல, என்னடா 4 பாறையில ஏதோ வரைஞ்சு வச்சிருக்காங்க, இதை பத்தி இவ்வளவு பெருசா பேசுறாங்களே அப்படின்னும் பொழுது அவருடைய அந்த கலா ஆய்வுல அந்த முதல் வெள்ளரி கோம்பை அப்படின்ற ஒரு இடத்துல போய் ஒரு பாறை ஓவியங்களை பார்க்க போறாரு. அப்ப பார்க்க போறப்ப என்ன பண்ணாங்களாம், அந்த ஃபாரஸ்ட் உள்ள கூட்டு போறப்ப சொல்லிட்டாங்களாம், ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க, அங்க உள்ளூர்ல இருக்கிற பழங்குடி மக்கள் குறும்பர் இனத்தை சார்ந்த ஒரு 3 பேரை அனுப்பியிருக்காங்க கூட. இவரும் பெருசா தெரியல, பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. அப்படி போறப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் யானைங்க எல்லாம் போற வழி, கொஞ்சம் நம்ம அமைதியா போலாம் அப்படின்னு. அப்பதான் அவருக்கு ஒரு நிமிஷம், யானைங்க போற வழியா, ஆமா இப்பதான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன், அந்த கால் தடத்துல கொஞ்சம் ஈரம் தெரியுது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு. இருந்தாலும் சரி அப்படின்னு கூடவே இருந்து அமைதியா இருந்து அந்த படிப்படியா அந்த அந்த ஓவியங்களை, இவ்வளவு சிரமப்பட்டு போற ஒரு ஓவியம், அப்படி போய் அந்த ஓவியங்களை பாக்குறப்ப வெள்ளரி கொம்பை ஓவியத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓவியத்தை பத்தி பேசுறாரு. அதாவது புள்ளிகளும் கோடுகளும் நிறைஞ்ச ஒரு, நான் பிபிடியே எடுத்துட்டு வந்தேன் ஆக்சுவலா, இந்த படங்கள்லாம் போட்டு காட்டணும் அப்படின்னு. இன்னொரு முறை வாய்ப்பு கிடைச்சா நான் அந்த படங்களை காட்டுறேன் உங்களுக்கு. ஆனா இதுல புத்தகத்துல மட்டும் கொஞ்சம் இந்த ஒரே ஒரு படத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா உலகம் முழுக்க பாறை ஓவியங்கள் இருக்கு, அது தமிழகத்துல சில ஓவியங்கள் வேறுபட்டதாக இருக்கும். ஆக தளம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இங்க முகம் என்பதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா அந்த வட்ட வடிவத்தை வச்சு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை முழுக்க புள்ளிகளாலும் கோடுகளாலும் வளைவுகளாலும் கொண்டு அந்த தலையை வரைஞ்சிருப்பாங்க. இது மாதிரி எனக்கு ஒரு ஓவியத்தை பார்க்கும்போது தோணும், இது மாதிரி ஓவியங்கள் வேற எங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் நான் தோணும். அப்ப இவர் இந்த புத்தகத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா எடுத்தோன்னே தமிழ்நாட்டு ஓவியத்தை பத்தி அவர் பேசவே இல்லை. பாறை ஓவியம்னா என்னன்றதை முதல்ல அறிமுகப்படுத்துறாரு. அது ரொம்ப தேவை நமக்கு. அந்த அறிமுகம் ரொம்ப எளிமையா இருக்கு. அதாவது ஆதிகால மனிதன் தன்னுடைய எண்ணங்களை ஓவியங்களாக வரைஞ்சு வச்சிருக்கான், இதுவும் ஒரு வகை மொழிதான் அப்படின்றத முதல்ல அறிமுகப்படுத்திட்டு உலக ஓவியங்கள், அப்புறம் இந்திய ஓவியம், அப்புறம் தமிழ்நாட்டு ஓவியம் படிப்படியா வர்றாரு. ஏன் இது உலக ஓவியங்கள்ல இருந்து வரணும், தமிழ்நாட்டு ஓவியங்களுக்குள்ள வரலாமா? ஏன்னா தமிழ் தானே தொன்மையான மொழி, தமிழ் குடிகள் பழங்குடிகள் ஆச்சு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய குடியாச்சு. ஏன் நம்ம இங்க இருந்து இவர் ஆரம்பிக்கல அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த உலக ஓவியங்களை பாறை ஓவியங்களை பத்தி பேசுறப்போ அதெல்லாம் 40,000 ஆண்டுகள் என்று வகைப்படுத்தப்படுது. இந்திய ஓவியங்கள்ல பழமையானது ஒரு 17,000 ஓவியங்கள் ஆண்டு ஓவியங்கள்னு வகைப்படுது. தமிழ்நாட்டு ஓவியங்களை பத்தி பேசுறப்போ ஒரு 4,000 ஆண்டுகள் ஓவியங்கள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ தமிழ்நாட்டு ஓவியங்களையே இவர் இறுதியா சொன்னாருன்றத என்னால அந்த காரணம் புரிஞ்சுக்க முடியுது, காலங்களை வைத்துதான்.
ஆனா இடையிடையே உலகத்தின் மிக பழமையான ஓவியங்களோட தமிழ்நாட்டு ஓவியங்களை ஒப்பிட்டு அவரோட கருத்துக்களை அங்கங்க சொல்லிடுவார். அப்ப நம்மளும் ஆமா, ஏன் இதை நம்ம 30,000 சொல்லக்கூடாது, ஏன் இதை நம்ம 40,000 சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகமும் நமக்கு, ஏன் இதை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ஆதங்கமும் வந்துச்சு. உலக ஓவியங்களை அறிமுகப்படுத்தும் போது முதல் காட்சியே சினிமா காட்சி மாதிரிதான் வந்துச்சு. ஒரு குழந்தை வந்து அப்பா அவங்க பின்னாடி காட்டுங்க அப்படின்னு, எந்த ஒரு இதுவுமே தொடக்கம்ன்றது ரொம்ப ஆர்வமா இருக்கணும் இல்லையா, அது ஏதோ ஒரு சினிமா காட்சி மாதிரி இருந்தது. காட்டெருமைன்னு உடனே அவங்க அப்பா பதறி போய் திரும்பி பாக்குறாரு. இது நடந்த இடம் நம்ம ஊர் இல்ல, ஸ்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை திருப்பிட்டாரு. அப்படியே திரும்பி பார்த்தா அந்த ஒரு பாறையில ஒரு காட்டெருமையோட ஓவியம். இதுதான் முதலாக சொல்ல முடியாது, ஆனா மக்களின் கவனத்தை ஈர்த்த பாறை ஓவியம் அப்படின்றத சொல்றாரு. 1870களில் இந்த ஓவியங்கள் பார்க்கப்படுது. அதுக்கு முன்னாடி 1830 பார்த்துட்டாங்க, ஆனா பிரபலம் ஆகல. என்னமோ இது ஒரு குழந்தை சொன்னதுனாலே என்னன்னு தெரியல, இந்த ஓவியம் பிரபலம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின் நாட்டுல இருக்கிற ஒரு ஓவியத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா என்ன பண்றாங்கன்னா, எங்கெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் பாறை ஓவியங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து தொன்மையான பழங்குடிகள் இருந்திருக்கிறார்களோ அந்த இடங்கள்லாம் பாறை ஓவியங்கள் இருந்திருக்கு. ஸ்பெயின்ல இருந்திருக்கு, ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருந்திருக்கு, பிலிப்பைன்ஸ்ல இருந்திருக்கு. எல்லா ஓவியங்களையும் படிப்படியா காட்டிட்டே வராங்க. இந்த ஓவியங்களோட வயதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்றத ஒரு கேள்வி பதில் மாதிரி கொடுத்துருக்காங்க. எது பாறை ஓவியங்கள், இதுதான் பாறை ஓவியம். சரி, அடுத்து என்ன, இந்த பாறை ஓவியங்கள் வயதை எப்படி கணக்கிடுறாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. பாறை ஓவியங்கள் வயதை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, கரிம ஆய்வு நமக்கு கார்பன் டேட்டிங் பயன்படும். ஆனா பெரும்பாலும் பாறை ஓவியங்களுக்கு அது பயன்படாது. ஏன் அப்படின்னா, அந்த பாறை ஓவியங்கள் ஏதாவது கரிம பொருள் இருந்தாதான் நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதை இல்லாத பட்சத்துல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பாறை ஓவிய செய்திகள் உங்களுக்கு காலத்தை சொல்லிவிடும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாலே வந்து பிம்பேத்கா அந்த ஓவியம் தான் வந்து இந்தியாவில பழமையான ஓவியம், ஒரு 17,000 ஆண்டுகால ஓவியம் அதை சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அங்க மம்மூத் வகை யானைகள், மிகப்பெரிய நீண்ட தந்தங்களை உடைய ஒரு யானைகள். இன்னைக்கு அது இந்தியாவில இல்ல, உலகத்திலே இல்லைன்னு கூட சொல்லலாம் போல இருக்கு. ஆக ஒரு 17,000 ஆண்டு காலத்திற்கு முன்பு அந்த பிம்பேத்கா இடத்துல அந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வழக்கில் இல்லாத ஓவியம் ஒரு 17,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்டிருக்குன்னா, அந்த காலத்துல வாழ்ந்த மனிதன் தானே அந்த ஓவியத்தை பார்த்து வரைஞ்சிருப்பான். அப்போ இது 17,000 ஆண்டு காலம். சரி, மகிழ்ச்சி. அடுத்து பாத்தீங்கன்னா, சுலவேசி என்ற ஒரு தீவு, அந்த இடங்கள்ல ஒரு பன்றியினோட ஓவியம், அதே போல ஒரு சிங்கத்தினுடைய ஓவியம். இந்த வகைகள்லாம் இன்னைக்கு கிடையாது. அப்போ அவன் பார்த்து வரைஞ்சிருக்கான்னா அது அந்த ஆண்டு காலத்து ஓவியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாறை ஓவியங்களை எப்படி கணக்கிடுறது அப்படின்றது அழகான ஒரு கேள்வி பதிலாக கொடுத்து வச்சிருப்பாங்க. சரி, எப்படி இது அலையாம இருக்கு? ஏன்னா நம்ம சாதாரணமா நம்மளும் சின்ன வயசுல இருந்தெல்லாம் வரைஞ்சுதான் வச்சிருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, எவ்வளவு கெமிக்கல் எல்லாம் வச்சிருக்கிறோம். என்னதான் இருந்தாலுமே அதிகபட்சம் ஒரு நோட்டு புத்தகத்தை எவ்வளவு ஆண்டு காலம் வச்சுக்க முடியும், ஒரு ஓவியங்களை எவ்வளவு ஆண்டு காலம் அதை பாதுகாக்காம வச்சிருந்தோம்னா வச்சுக்கோங்க. பாறை ஓவியங்கள் என்பது இன்னைக்கு நம்ம குளிரூட்டப்பட்ட அறையில வைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அது வெயிலையும் காத்துலயும் மழையிலயும் இருக்கிற ஓவியம். எப்படி 40,000 ஆண்டு கால ஓவியம் அலையாம இருக்கு, எப்படி அது அழியாம இருக்கு, எது பாழாகாம இருக்கு அப்படின்னா, அது அந்த ஒரு கேள்வி. ஒரு குழந்தையினோட மனநிலையில இருந்து நம்ம இந்த பாறை ஓவியங்களை, ஒண்ணுமே எனக்கு தெரியாது ஆனா நான் இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை படிக்கலாம். நம்ம எப்படி இது அழியாம இருக்கு அப்படின்றதுக்கு சொல்றாங்க. பாறை ஓவியங்களை வரைஞ்சிருக்கும் பொழுது அந்த நிறமைகள் வந்து அந்த பாறை துகள்கள் இடுக்கு இருக்குல்ல, அதுக்குள்ளே அப்படியே புதைஞ்சிருமா காலப்போக்குல. அப்ப என்ன ஆகும், அந்த நிறமைகள் உள்ள புதைஞ்சு அப்படியே இருக்கும் பொழுது அந்த ஓவியங்கள் வந்து பாழாகாம இருக்கு, அந்த நிறங்கள் அப்படியே தங்குது. சரி, அன்னைக்கு எப்படி பெயிண்ட் பிரஷ் என்ன பண்ணாங்க, எதெல்லாம் வச்சு இவங்க வரைஞ்சாங்க அப்படின்றத அடுத்த ஒரு கேள்வி. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு பதில். விலங்குகளுடைய எலும்புகள், சிறு சிறு பறவைகளுடைய இறகுகள், அப்புறம் கற்கள், இந்த மாதிரி மெல்லிய விஷயங்களை செய்திகளை வச்சுட்டு அவங்க என்ன பொருள்களை வச்சுட்டு அவங்க வந்து அந்த ஓவியங்களை வரைஞ்சாங்க. சரி, எதை நிறமி பொருட்களா பயன்படுத்தினாங்க? இயற்கையிலே கிடைச்ச பொருட்கள் தான். இப்போ அந்த இரும்பு கற்கள் கிடைக்குது இல்லைங்களா, அதுல ஆக்சைடு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி கற்களை வச்சு சிவப்பான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. சுண்ணாம்பு கற்களை வச்சு வெண்மை நிற ஓவியங்கள் எல்லாமே கூட கொஞ்சம் இயற்கையிலே கிடைக்கிற சாயங்களை வச்சு. இதுக்கு எப்படி கலவைக்கு நீர் என்ன பயன்படுத்துறாங்க, ஏன்னா மிக்சிங் ஒண்ணு வேணும் இல்லையா, அது என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்றப்ப விலங்குகளுடைய சிறுநீர், மனிதனுடைய வேர்வை, ரத்தம் கூட சில நேரங்கள்ல அந்த நீர் கரைப்பானாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியும் இந்த புத்தகத்துல அவர் கொடுத்திருக்காரு. அது பத்தின விவரங்களும் இதுல இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நம்ம ஜென்ரலா ஒரு பாறை ஓவியம் நல்லா இருக்கே, பாறை ஓவியம் இது எப்படி வரைஞ்சாங்க அவ்வளவுதான் நம்ம யோசிப்போமே தவிர, அதை பத்தின அழகான விஷயங்களை, நுட்பமான விஷயங்களை இந்த புத்தகத்துல தொடக்கத்திலே கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்த ஓவியங்களுக்குள்ளே போறார். அப்போ அந்த புத்தகத்தை அவருடைய நேர்மை, அவர் நேர்ல என்னெல்லாம் பாக்குறாரு அப்படின்றது உள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த பாறை ஓவியங்கள்னா என்ன, அது எப்படி வரைஞ்சிருக்காங்க, அதுக்கு என்ன பொருள்கள் பயன்படு, எல்லாமே ஓரளவுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்றாங்க. இந்தியால என்ன, உலகத்துல என்ன, தமிழ்நாட்டுல எங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படின்னு வர்றப்ப ஒரு விஷயத்த அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. உலகத்துல ஓவியங்கள் பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் கழிச்சுதான் வந்து நம்ம நாட்டினுடைய ஓவியங்கள் பார்க்கப்படுது.
அதுவும் சமீப காலமாகத்தான் அந்த ஓவியங்கள் இப்போ 1970களில் தான் பிரபலம் ஆகுது. இங்க முதல் பாலை ஓவியம் கண்டுபிடியாது, கிருஷ்ணகிரியில கண்டுபிடிச்சிருக்காங்க மல்லப்பாடின்ற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆரம்பிக்கிறார். கிடைச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா எப்படி ஒரு ஆய்வு எழுதுறவங்க ஆய்வு முன்னோடிகள்னு ஒரு டாபிக் கொடுப்போம் நம்ம கட்டாயமா பாத்தீங்கன்னா, அதுல இதுக்கு முன்னாடி இந்த தலைப்புல யாரெல்லாம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த நூலை வந்து ஏதோ ஒரு வாசிச்சுட்டு போற ஒரு கதை மாதிரி எல்லாம் என்னால பார்க்க முடியல. இது ஒரு ஆய்வு நூல் தான், ஆனா ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு ஆய்வு முன்னோடிகளை கொடுக்குறப்ப ஒருத்தரை கூட அவர் விடல. ஒரு 1.5-2 பக்கத்துக்கு யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆய்வு பண்ணாங்க, எந்தெந்த ஓவியங்களை யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, சென்னை பல்கலைக்கழகத்துல இருந்து ஆரம்பிச்சு தொல்லியல் துறையில கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தனியாக இதெல்லாம் கண்டுபிடிக்கிற ஆர்வலர்கள் இருப்பாங்களா அவங்க பேரை எல்லாமே சொல்லி இந்தந்த ஓவியங்கள் இவங்களால கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு. வெறும் பேரை மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தா அதை நான் மனப்பாடம் பண்ணியிருப்பேன். ஆனா எந்த ஓவியம் யார் யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சில விஷயங்கள் எல்லாம் தகவல் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து தான் வர்றாரு அவரு. இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற இவ்வளவு ஓவியங்கள்ல ஒரு 57 இடங்களை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா அந்த இடங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுறாரு. கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி, நீலகிரி, அப்புறம் வந்து இந்த விழுப்புரம், அப்புறம் கோயம்புத்தூர், இந்த மாதிரி பல இடங்கள், உடுமலைப்பேட்டை, தேனி, பழனி, இங்க முழுக்க அவர் பார்த்த ஓவியங்கள் எல்லாம் அவர் ஒரு லிஸ்ட் போடுறாரு. அப்படி லிஸ்ட் போடுறப்ப அதை சாதாரணமா நான் பார்க்கல, அதுல எவ்வளவு பிரச்சனைகள் நான் பார்த்தேன் அப்படின்றதையும் அழகா சொல்லிட்டே வர்றாரு. இதுல ரொம்ப சில இடங்கள் அவர் ஆராய்ச்சி நோக்கத்தோடு அவர் அந்த பாறை ஓவியங்களை பார்த்திருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு 2-3 எடுத்துக்காட்டுகள் நான் சொல்லலாம். சார் நம்ம பேசுறப்ப என்னன்னா நாங்க 1 hour பேசுறாளுங்க, நீங்க அந்த நேரத்தை வந்து கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நான் எவ்வளவு முடிக்க முடியுமோ முடிச்சிருவேன். ஏன்னா அது ஒரு முழுக்க பெரிய புத்தகம், ஃபுல்லா நம்ம பேச முடியாது. ஆனா ஓரளவுக்கு இதுல முக்கியமான தகவல்களை நான் சொல்லிடுறேன். ஆக என்னன்னா, இதுல வெள்ளரி கொம்பை பத்தி நம்ம பேசுவோம், யானை இருக்கு, அதை பத்தி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பழங்கால பாறை ஓவியங்களை வந்து தற்காலத்துல அதே மாதிரி வரையக்கூடிய ஆட்கள் இருக்காங்க குறும்பர் இனத்துல. அவரை பாக்குறதுக்கு இவர் போறாரு, கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நீலகிரி மாவட்டத்துல அதே வெள்ளரி கொம்பைன்ற இடத்துல. எப்படியாவது அவரை பாத்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட போறப்போ அவரை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஆதங்க. அப்ப அந்த பாறை ஓவியத்தை அறிமுகப்படுத்துறாரு. அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஓவியரை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா சந்திக்க முடியலன்ற அவரோட வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த யானைகள் இருந்த இடத்துல அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் நடந்தது அதை பத்தி எல்லாம் பேசிட்டு அந்த ஓவியங்களை பத்தி பேசுறாரு. அதுக்கு ஒரு இடத்துல இவர் ரொம்ப அழகா அவர் பேசியிருப்பாரு. அந்த ஒரு இடத்த மட்டும் நான் வாசிக்கிறேன். அந்த ஓவியங்களை பார்க்க போறப்ப ஒரு இடத்துல ஏன் அங்கங்கே நிறுத்தி கூட்டிட்டே போறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல கொஞ்சம் அமைதி வாங்கல, கொஞ்சம் பேசாம வாங்கல அப்படின்னு சொல்றப்ப இவருக்கு புரியல. அதை அவர் கேள்வியை கேட்கிறாரு, ஏன் அங்கங்க நிறுத்தி கூட்டிட்டு போறீங்க? அதா இது யானை காடு, இங்க யானைங்க நிறைய இருக்கு, நாம நடந்து வந்தோமே அது வழியில சொன ஒண்ணு இருக்கு, அதுல தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வந்துருச்சு, அதுக்கு போனதுக்கு அப்புறமா உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னா இவங்க இருக்கிற இடத்துல அங்க யானைங்களும் இருந்திருக்கு. ஒரு நிமிஷம் இவருக்கு பகீர்னு ஆயிருச்சான். இப்ப இவங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எங்களை மாதிரி ஆட்கள்லாம் போனா யானையும் தெரியாது, நாங்கெல்லாம் நகர வாழ்க்கைக்குள்ள இருந்தவங்க, அங்க யானையும் தெரியாது, எதுவும் நமக்கு தெரியாது, நம்ம பாட்டுன்னு போயிட்டு மெதிப்பட்டுட்டு தான் வரணும். ஆனா ரொம்ப அழகா அதை சொன்ன பிறகு ஒரு நிமிஷம் ஓஹோ அதானா அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. அதுக்கு அவர் ஒரு சின்ன விளக்கம் சொல்லியிருக்காரு. அது போல பழங்குடிகள் காட்டு விலங்குகளின் இயல்புகள் அவை எழுப்பும் ஓசைகளை நுட்பமாக கவனித்து புரிந்து கொள்கின்றனர். ஆக பழங்குடிகளுக்கும் அங்க இருக்கிற பாறை ஓவியங்களுக்கும் இருக்கிற ஒரு இணக்கமான ஒரு சூழல். அது போலவே இவர்களின் நடமாட்டமும் யானைகளுக்கும் தெரிந்திருக்கிறது. அதுவும் சத்தம் போடாம வந்திருக்குது, அமைதியா இருந்திருக்கு. மனித யானை சந்திப்பை இருவருமே நேர்த்தியாக தவிர்க்கின்றனர். மனித யானை சந்திப்பு, மனிதனும் தவிர்க்கிறான், யானையும் தவிர்க்குது அப்படின்னு அந்த சில இடங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அது ரொம்ப அழகா சொல்லிட்டு அப்புறம் வழியில் வந்து குறும்பர் இன பெண்கள் எல்லாம் பாக்குறாங்க. அப்புறம் அவங்களோட சேர்ந்து போறாங்க. அவர் பயணத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. பழங்குடி மக்கள் நாங்க என்ன நம்மளுடைய எழுத்து பற்றிய ஆய்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவிய எழுத்து தான் தொடக்க கால எழுத்துன்னா அதுக்கு ஒரு அகாடமிக்கா ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. பழங்குடி மக்கள் இந்த பாறை ஓவியங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேரை அவர் சொல்றாரு. ஓவியம் என்ற சொல்லுக்கு பதிலாக எழுத்து, பொம்மை போன்ற சொற்களை பயன்படுத்துகிறார்கள். சில பேர் எழுத்துப்பாறைன்னு சொல்றாங்க, சில பேர் பொம்மை பாறைன்னு சொல்றாங்க, சில பேர் பொம்மை எழுத்துன்னு சொல்றாங்க. ஆக அந்த பாறை ஓவியங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் வழங்கப்படுது. நீங்க ஓவியம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அங்க பெருசா ஒண்ணும் நம்ம பார்க்க முடியாது. ஆக நீங்க எந்த ஒரு ஆய்வுக்கு போனாலும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் மக்களோட மக்களா அவங்களோட வழக்கு சொல்ல நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு புரியும்படியா சொல்லணும். நம்ம சொன்னாதான் நம்மளால நம்ம எதை எதிர்பார்த்தோமோ அதை போய் பார்க்க முடியும் அப்படின்றதையும் ஒரு சின்ன ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து வந்து அந்த மரபுவழி குறும்பர் ஓவியங்களை பத்தி பேசிட்டு இன்னொரு இடத்துல மால் கொடி, அதாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏணிகள் மாதிரி நீட்டா ஒரு ஓவியம் இருந்துச்சு. அந்த ஏணிகள் வந்து இன்னைக்கு நாம பயன்படுத்துற ஏணிகள்லாம் கிடையாது. ஆனா சங்க இலக்கியங்கள்ல அந்த ஏணிகளை பத்தி மால்பு ஏணி அப்படின்னு ஏணிகளை பத்தி பேசியிருக்கு. அப்போ நம்ம பழமையான இலக்கியங்கள்ல சொல்லப்படுகின்ற ஏணிகள் இன்னைக்கு அந்த முறை இல்லை. ஆனா அந்த ஏணிகள் காலங்காலமா மக்களால பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு.
ராசு பவுந்துரை அவர்கள் அவருடைய தமிழ்நாட்டு பாறை ஓவியங்கள்ன்ற அந்த புத்தகத்துல வந்து இந்த பாறை ஓவியங்களையும் மக்களோட தொடர்பு பத்தி பேசியிருப்பாரு. நீங்க வந்து வாழ்விட பகுதிகளில் தான் பாறை ஓவியங்களை பார்க்க முடியும். பெரும்பாலும் மக்கள் வாழ்கின்ற இடத்திலேயே அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவர் பார்த்த விஷயம். இப்ப மொழி வந்துருச்சு, இப்ப நான் ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்லணும்னா நான் என்னோட வாயால வார்த்தைகளால சொல்றேன். அதே போல வாழ்விட பகுதிகளில் தன்னோட கருத்துக்களை எப்படி அவங்க தெரிவிச்சிருக்காங்கன்னா, அவங்க இடத்துக்கு கிட்ட இருக்கிற பாறைகள்ல அவங்க வந்து ஓவியங்களாக வரைஞ்சு அவங்க கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பெரும்பாலும் ஓவியங்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது வாழ்விட பகுதிகளாகத்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்ப இந்த ஏணிகள் அப்படின்றப்ப இவங்க தேன் எடுக்க போறப்ப இந்த ஓவியங்கள் ஒன்னொன்னும் பாறைக்கு மிக உச்சில இருக்குமா. ஏணி போட்டு கூட நம்ம எட்டி பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு உச்சி. எப்படி இது மேல ஏறி போய் இவ்வளவு நேர்த்தியா வரைஞ்சாங்க அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான விஷயம். அதையும் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ஆக சங்க இலக்கியங்களோடு தொடர்புடைய அந்த பாறை ஓவியங்களையும் இன்னைக்கு மக்கள் வழக்காற்றுல இருக்கிற ஏணிகளையும் இலக்கியத்தோட சேர்ந்து தொடர்பு படுத்தி மூணுத்தையும் ஒரு டைமென்ஷன்ல நமக்கு கொண்டு வந்துடுறாரு. அந்த ஏணிகளை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அடுத்து கொணவக்கரை அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல வந்து ஒரு விதமான இது மனிதன் சொல்ல முடியாது, ஒரு விலங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான ஓவியங்கள் நிறைய இருக்கு இந்த இடத்துல. அதே போல ஒரு நீண்ட பள்ளி மாதிரி ஒரு ஓவியம். இந்த பள்ளியை பத்தின ஓவியத்தை நம்ம கட்டாயம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, சில இடங்கள் எப்படி ஒரு சிங்கத்தை வச்சு ஒரு பன்றியை வச்சு இதோட காலத்தை அவங்க கணக்கிடுறாங்க. ஒரு மம்மூத்து வகை யானையை பத்தி இவ்வளவு பெரிய பள்ளியை வச்சு அவங்க சுவத்துல இருக்கிற பள்ளி அதை வச்சு வரைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பள்ளியை பாக்குறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய பள்ளியை அவங்க வரைஞ்சிருக்காங்கன்னா அது என்ன, எந்த காலத்துல வாழ்ந்தது, அதை பத்தின செய்திகள் இருக்கா அப்படின்ற ஒரு ஆய்வுக்குள்ள நம்ம இறங்கணும். இப்ப மம்மூத் வகை யானையை நான் பார்க்கல, அப்படிப்பட்ட ஒரு சிங்கத்தை நான் பார்க்கல, சுலவேசியில இருக்கிற மிகப்பெரிய ஒரு பழங்கால காட்டு பன்றியை நான் பார்க்கல. ஆனா இதெல்லாம் வாழ்ந்ததே என்பதை வைத்துக் கொண்டு காலத்தை கணக்கிடுறாங்கல்ல. இவ்வளவு நீண்ட ஒரு பள்ளியை நம்ம பார்க்கல, ஏன் இந்த பள்ளியை பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இந்த ஓவியத்தோட காலத்தை நீங்க கணிக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியும் அவர் எழுப்புறாரு. அப்ப பாறை ஓவியங்களை பற்றி எப்படி நீங்க சங்க இலக்கியங்களை பத்தி ஆய்வுக்கு போறீங்க, கல்வெட்டியல் ஆய்வுகளுக்கு போறீங்க, தொல்லியல் அகழாய்வுகள் செய்றீங்க. அதே போல பாறை ஓவியங்களை நம்ம அதிகமான ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நிலத்தில் வாழ்கின்ற பழங்குடி மக்களுடைய அந்த பண்பாட்டு தொடர்ச்சி, அவர்கள் எவ்வளவு ஆண்டு காலமாக இங்க இருக்காங்க, மனித நாகரிகம் இங்க எவ்வளவு ஆண்டு காலமாக இருந்திருக்கு அப்படின்ற செய்தியை நம்மளால எடுத்துட்டு வர முடியும். ஏன்னா தொடர்ச்சியாக இந்த பாறை ஓவியங்கள் இருக்கிற இடத்துலதான் சுத்தி 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 பழங்குடிகள் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட அவங்களுக்கு அந்த ஓவியங்களை பத்தின அறிமுகம் நல்லாவே இருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு 4000 அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு பாறை ஓவியத்தோட வயதை நீங்க அந்த பள்ளி மாதிரியான அந்த ஓவியங்களோட ஆராய்ச்சி பற்றி இறங்கும் பொழுது அது 40,000 ஆண்டுகளும் போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அப்புறம் பிரான்ஸ் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஆண்டுகள் பழமையான இந்த நம்ம எங்க போனாலும் நம்மளோட பதிவு பண்ணுவோம் பாத்தீங்களா, அது போல அந்த காலத்துல பழங்குடி மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட பதிவுகளை அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ என்னன்னு தெரியல, நம்ம சிக்னேச்சர் போடுற மாதிரி தொடர்ச்சியாக நிறைய பேர் கூட்டமா அங்க வந்து கைகளை வந்து பதிவு பண்ணிருக்காங்க, அச்சு ஓவியமா பண்ணிருக்காங்க. அந்த ஓவியங்களை எப்படி வரையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஒண்ணு இந்த கையை வந்து சாயத்துல நினைச்சு அப்படியே அந்த பாறைகள்ல பதிய வச்சிருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த வாயால வந்து அந்த சாற்றை வந்து உமிழ்ந்து கூட அந்த சுற்றி அந்த கை அச்சு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு 2 வகையா சொல்றாரு. அது உலகத்திலே பழமையானது, ஒரு 30,000 ஆண்டு காலம். அப்படி பழமையான கையச்சு ஓவியங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்கு. இவர் பார்த்த 57 இடங்கள்ல பல இடங்கள்ல அந்த ஓவியங்களும் இருக்கு. அப்ப இந்த ஓவியங்களோட காலகட்டம் 3000 4000 தான். ஏன் இந்த முரண்பாடு? இதே கையச்சு இதே மாதிரி இருக்கு, அது ஒரு 30,000 ஆண்டு காலம் என்றால் அதே போன்ற ஒரு பழங்குடி மக்களுடைய ஓவியம் இங்க ஏன் 3000 4000 ஆண்டுகள் என்று சொல்லப்படுது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அவர் சொல்றாரு. நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இந்த மாதிரியான ஆராய்ச்சியில ஈடுபடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, தொடர்ச்சியான ஆய்வுகள் அங்க நடத்தப்படுது. இன்னைக்கும் நான் கூட இந்த இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும், அமெரிக்காவுடைய ராக் ஆர்ட்ஸ் பத்தி அதே ஒரு கூட்டமைப்பு இருக்கு, ஆஸ்திரேலியால ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அதே போல இங்க பாறை ஓவியங்கள் பற்றி ஒரு கூட்டமைப்பும் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமா அதுல கலந்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா இங்க இருக்கிற ஓவியங்கள் ஒரு 3-4000 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு வேதனையான விஷயம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பாறை ஓவியத்துல ஒரு தேர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இங்கே காட்ட முடியாதனால என்னால் இது பண்ண முடியல, சார் அப்புறம் அதில் இடையில காட்ட முடிஞ்சா காட்டுவாங்க. அந்த தேர் போன்ற அமைப்பை பற்றி பேசுகிறப்ப நம்ம இதை பார்த்தோட இது கோயிலா இல்லை இது என்ன கோபுரமா, இது என்ன மாதிரியான அமைப்பாக இருக்கும் அப்படின்னு பெரும்பாலும் தெரியல. ஆனால் வந்து இது ஒரு கோயில் போன்ற தேர் போன்ற அமைப்பாக இருக்கலாம் அப்படின்றத மட்டும் அறிஞர்கள் சொல்லியிருந்தாங்க. இவர் கலாய்வு மேற்கொண்டதுனால, நேரிலேயே போய் அந்த பார்த்ததுனால, அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற பழங்குடிகளோட பேசுறதுனால இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு ஓவியம் வந்து குறும்பர் இனத்துல குடிக்கட்டு
அதாவது இறப்பு சடங்கு ஒண்ணு. இதே மாதிரிதான் இறந்தவர்களை நம்ம பாடைன்னு சொல்றோம் இல்லையா, அது இறந்தவர்களை வந்து குடிக்கட்டு என்ற ஒரு முறையில ஒரு ஒரு தேர் மாதிரி அமைச்சு அந்த இறந்தவர்களை மரியாதையோட எடுத்துட்டு போற ஒரு வழக்கம் இன்றும் அங்க இருக்கு. அப்ப அந்த பாறை ஓவியங்கள் குறும்பரினும் குடிக்கட்டு என்ற அதே போன்ற ஒரு வடிவமைப்பு மூன்றத்தையும் ஒப்பிடுறாரு, மூணுத்தையும் ஒரு டைமென்ஷன்ல கொண்டு வர்றாரு, நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. இது அதுவாக அந்த ஓவியத்தை இவர் காட்டும் போது அவங்க சொன்னாங்களா, இது நாங்க இந்த மாதிரி பண்ணுவோம், இது எங்களுடைய இறப்பு சடங்கு முறை அப்படின்னு சொன்னாங்க. அதே போல ஒரு பாறை ஓவியத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த இறந்தவரை வந்து ஒரு துணியில போட்டு எடுத்துட்டு போறாங்க. துணியில அப்படின்னா நம்ம எப்படி பாட மாதிரி எடுத்துட்டு போவோமோ அதே போல போட்டு எடுத்துட்டு போறாங்க. அந்த ஓவியத்தையே அவர் பார்த்திருக்காரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இறப்பு முன்னாடி கொஞ்சம் பேர் மேல வாசிச்சுட்டு போறாங்க, பக்கத்துல போறாங்க கொஞ்சம் பேர், ஒரு 3-4 பேர், அந்த வரிசையா 4-6 பேர் இருக்கும். ஒரு நீட்ட ஒரு தடியில அந்த இறந்த உடலை படுக்க வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது அப்படியே நம்ம ஊர்ல இன்னைக்கு இறந்தா ஒருத்தங்களை எப்படி எடுத்துட்டு போவோமோ அதே மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னா தூளி மாதிரி கட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அந்த பனை ஓலையில மூங்கில இலையில பனை ஓலையில போடுறோம், தூளியில கட்டி எடுத்துட்டு போறாங்க. தூளினா தொட்டில் மாதிரி. அப்போ அந்த ஓவியத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு 18-20 கிலோமீட்டர் தள்ளி அங்க வந்து பழியர் இன மக்கள் வந்து வாழறாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஓவியத்தையும் பார்த்துட்டு இவர் மட்டும் பார்த்துட்டு வரமாட்டாராம், போற வழியில பாக்குறவங்க கிட்ட கேட்டுட்டே போவாராம். அப்புறம் பார்த்துட்டு எந்த ஓவியம் அவருக்கு கொஞ்சம் இதுவா இருக்கோ அதெல்லாம் படம் எடுத்துக்கிட்டு வர வழியில பாக்குற பழங்குடி மக்கள் கிட்ட அங்கங்க விசாரிப்பாராம். இப்போ ஒரு ஓவியத்தை ஒரு இடத்துல பார்த்துட்டு இப்ப வெள்ளரி கோம்பையில பார்த்ததை வெள்ளரி கோம்பையில மட்டும் விசாரிக்க மாட்டாராம், அப்படியே தாண்டி இன்னொரு இடத்துல வந்து பாக்குறப்ப அங்க இருக்கிற மக்கள் கிட்டையும் கேட்பாராம். அப்படி ஒரு முறை கேட்கும் போது தான் அங்க பழியறின மக்கள் வந்து இது எங்களுடைய இறப்பு சடங்கு முறை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எந்த அளவுக்கு பாறை ஓவியங்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு இன்னைக்கு அவங்க தள்ளி இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க காடு அப்படி ஏன்னா நகர்த்தப்படுகிறார்கள், அதுவும் ஒரு காரணம். ஆனா அந்த சடங்கு சம்பிரதாய முறைகளை இன்னைக்கும் அப்படியே பின்பற்றிட்டு வரோம் அப்படின்னா அப்ப நீங்க பாறை ஓவியங்கள்ல பார்க்கப்படுகின்ற ஒரு ஓவியமுமே அந்த காலத்து மக்கள் இந்த வருங்கால சமுதாயத்திற்கு சொல்ல விரும்பிய கருத்துக்கள். அவங்க நாங்க எப்படி வாழறோம், நாங்க எப்படி பண்றோம் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 57. இதுல இன்னொரு சிறப்பான அம்சம் என்னன்னா அவர் பார்த்த ஓவியங்கள் எல்லாம் பின்னாடி வந்து புகைப்படமா கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஒரு புகைப்படமா கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு தலைப்பின் கீழையும் அந்த ஓவியங்களை வந்து இது மாதிரி ஸ்கெட்ச் மாதிரி பென்சில் டிராயிங் மாதிரி வரைஞ்சு கொடுத்துருக்காங்க. எந்த வித உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனையுமே வராது இதனால. இன்னொன்னு ஓவியங்கள் நமக்கு தெளிவா தெரியுது. இப்படி தெளிவா தெரியுற ஓவியங்களை நீங்க வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களால அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது. இது என்ன சொல்லுது அப்படின்றது நமக்கு அவ்வளவு பெருசா தெரியாது. ஆக ஏதோ சொல்லிட்டு போனோம், ஏதோ நானும் ஒரு புக்கு போடணும், எனக்கு ஒரு கடமை, அது இல்லை இந்த புத்தகம். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய, அதாவது ஒரு புத்தகம் எழுதுவது, ஒரு நூல் எழுதுவதும் ஒரு குழந்தை பிறப்புறதும் ஒண்ணு. இன்னைக்கு அது ஈஸியா கொஞ்சம் சிசேரியன் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கட் காப்பி பேஸ்ட் மாதிரி போயிருது. ஆனா இவர் வந்து உண்மையில மெனக்கெட்டிருக்காரு. அந்த தன்னுடைய அனுபவங்களை வந்து அவ்வளவு அழகா பதிவு பண்ணிட்டே வர்றப்ப நான் இதை வாசிக்கும் போது என்னால அந்த இடத்துக்கு போக முடியல, ஆனா போன ஒரு உணர்வு எனக்கு வந்துருச்சு. இன்னொன்னு எப்படி ஒரு ஓவியங்களை பார்க்கணும், பார்க்கறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தயாராகணும். இன்னொரு இடத்தை பத்தி சொல்றப்ப அந்த தேனீக்கள் யாரோ இவங்க போறதுக்கு முன்னாடி வந்து தேன் கூட்ட கலைச்சிடுறாங்க. அப்போ அந்த ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. அப்போ அவர் வந்து சொல்றாரு, அந்த ராஜன் சார் தான் நினைக்கிறேன், அவங்க போறப்போ அந்த மாதிரி தேனி கொட்டி பல நாள் அவர் படுக்கையில இருந்த அந்த அனுபவம் அவர் சொன்னதை வந்து அதையும் அங்க பதிவு பண்றாரு. அப்போ ஒரு பாறை ஓவியத்தை பாக்குறது நீங்க ஏதோ ஒரு ஷாப்பிங் மால் போற மாதிரியோ, இல்லைன்னா ஏதோ ஒரு எக்ஸ்கர்ஷன் போற மாதிரியோ, இல்லைன்னா வந்து எங்கேயோ அப்படி ஜாலியா ஒரு ட்ரிப் போற மாதிரி எல்லாம் இல்லை. இது வந்து எதிர்பார்த்து சிலது போறது, எதிர்பாராத ஆபத்துக்கள் சிலது, இதெல்லாம் தான் சேலஞ்சஸ். இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து நிறைய பேர் தொல்லியல்ல ஆர்வம் வந்துருச்சு. நிறைய பேர் எங்கெல்லாம் நல்ல சந்தோஷம் தருது, எங்க மகிழ்ச்சி தருது, எங்க அமைதி இருக்கு, எங்க சேலஞ்சிங்கா இருக்கு, நிறைய ட்ரெக்கிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. என்ன கேட்டா உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது உங்களுக்கு வாழ்க்கைக்கும் பயன்படணும், ஒரு அனுபவபூர்வமா இருக்கணும், அது ஒரு புதுமையாகவும் இருக்கணும், அதை நானே அனுபவிச்சு உணர்ந்ததாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாறை ஓவியங்களை தேடிய பயணத்திற்கு இளைஞர்கள் எல்லாம் போகணும். உண்மையிலேயே நீங்க த்ரில்லிங்கை விரும்புறீங்க, உங்களுக்கு லாங் டிரைவ் எல்லாம் பிடிக்கும், நான் இதெல்லாம் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போறேன் அப்படின்னா தாராளமா நீங்க போங்க. இந்த மாதிரி இடங்களை தேடி போங்க, அவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு இடமும். ஆனா ஒரே ஒரு வருத்தத்தை நிறைய இடங்கள்ல தொடர்ச்சியா பதிவு பண்றாரு. என்ன அப்படின்னா பாறை ஓவியங்கள் வந்து ஒரு சமுதாயத்தினுடைய அந்த கால அந்த பகுதியில வாழ்ந்த மக்களுடைய வரலாறு, அது வந்து அவர்கள் வைத்த பதிவு. அது அந்த பதிவுல அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வர அடுத்தடுத்த கட்ட ஓவியங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல நம்மால ஹார்ட் விட்டு அம்பு விட்டு அதுல அவங்க பேரையும் பதிவு பண்ணி பண்றப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா
அந்த கால மக்களினுடைய அந்த மனதார்ந்த அந்த இதய துடிப்போட இந்த காதல் துடிப்புகள் அம்புகள்லாம் போய் பாஞ்சு அது அந்த ஓவியங்களின் ரத்த கீறல்களை ஏற்படுத்துது. அதனால என்ன பண்ணா வரலாறு நம்மளால தொகுக்க முடியல. உலகத்தினுடைய மிக பழமையான வரலாறும் நம்புது, பழமையான நாகரிகமும் நம்புது, பழமையான மொழியும் நம்புது. ஆனா இதனுடைய காலத்தை நம்மளால வரையறுத்து சொல்லவே முடியல. இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாயின் பாரதி சொல்றாருன்னா அந்த இயல்பு பழமையின் காரணமாக இருக்கு. அது ஒரு பக்கம் சந்தோஷம்தான். ஆனா இந்த மாதிரி டோட்டலா அதை நம்மள கண்டுபிடிக்க ஆர்வப்பட்டு போறவங்களுக்கு கூட அது ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கு அப்படின்றத இவர் அந்த உண்மையை, நடப்பியல் உண்மையை ரொம்ப அழகா பதிவு பண்ணிட்டே வந்திருக்காரு. அந்த 57 இடங்களுக்கும் போக முடியல. பட் போன ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வை இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு கிடைச்சது. நிறைய பேர் இந்த பாலாபாரதியோட புத்தகத்தை இதை எப்படி அணுகிறது அப்படின்னா, நான் இதை ஒரு ஆய்வுக்கட்டுரையில நான் பயன்படுத்தினேன். இவருடைய கருத்துக்களை நானும் பயன்படுத்தினேன். மறையூரில் இருக்கின்ற ஒரு ஓவியம், அங்க ஒரு ஒரு பாறை ஓவியத்தை பற்றிய ஒரு கருத்தரங்களை ஒரு வகுப்புல பயிலரங்கத்துல எனக்கு அந்த ஓவியங்கள் கிடைச்சது. அப்போ அந்த ஓவியங்களை நான் பாக்குறப்ப இவர் ஒன்னொன்னையும் கம்பேர் பண்ணி எப்படி ஒரு டைமென்ஷன் நமக்கு கொடுத்தாரோ, ஏன் நம்ம கம்பேர் பண்ண கூடாது, பள்ளியரை பத்தி இவர் சொன்ன பல விஷயங்கள் எனக்கு மறையூர் பாறை ஓவியங்களை பற்றினா ஒரு ஆய்வுக்குள்ள இறங்கறதுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துச்சு. அது சமீபத்துல இங்கே மெட்ராஸ் சமூகவியல் கல்லூரியில நடந்த ஒரு ஆய்வரங்கத்துல நான் அந்த கட்டுரை வெளியிட்டேன். அதுக்கு இந்த பாலாபாரதி அவர்களுடைய இந்த பாறை ஓவியங்களை தேடிய பயணம் புத்தகம் அவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது. ஏன்னா நான் எந்த களத்துக்கும் போகல. நான் பார்த்த பாறை ஓவியங்கள் அதிகபட்சமாக ஒரு 5 அல்லது ஒரு 6 தான் இருக்கும். அப்போ ஒரு 57 ஓவியங்களை பார்த்து அவர் பதிவு பண்ணும்போது அந்தந்த இடங்கள்ல இருக்கின்ற பழங்குடி மக்களையும் கூட சேர்த்து அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஏன் இது நம்ம பார்த்த மாதிரி தானே இருக்கு. அப்போ இவருடைய கருத்துக்களை நான் என்னுடைய ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் நான் பயன்படுத்தினேன். ஏன்னா ஆய்வு முறையில தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆய்வாளர்களுக்கும் பாறை ஓவியங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் புதிய புதிய இடங்களை நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் அட்வென்ச்சர்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கும் எல்லாருக்குமே, மாணவர்கள் கூட, இளம் மாணவர்களோட புரியும் வகையில் இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை ஒரு தடவை நம்ம வாசிச்சோம்னா பாறை ஓவியங்களை பற்றிய பெருமையும் நமக்கு தெரிஞ்சிடும். இவ்வளவு ஓவியங்களை வச்சிருக்கிற நம்ம தமிழ்நாடா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இங்க எவ்வளவோ கொட்டி கிடக்கு, நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. யாராவது ஒரு அந்நியர்கள், யாராவது ஒரு வெளிநாட்டுக்காரங்க தான் நமக்கு சொல்லணும். ஏன்னா நம்மால் சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். அது நம்ம கிட்ட இருக்கிற அது என்ன ஒரு இதுன்னு நம்ம சொல்ல முடியல. நம்மால் போய் சொல்லுவான்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. யாராவது ஒரு வெளிநாட்டு அறிஞர் சொன்னாங்கன்னா அப்ப அக்செப்ட் பண்றேன் அப்படின்றாங்க. ஆனா பாலாபாரதி அவரோட அனுபவங்களை ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட கருத்துக்களையும் முன் வச்சிருக்காரு. சில இடங்கள்ல இருந்த கருத்துக்களை மறுத்திருக்காரு. அதையும் நம்ம இங்க சொல்லித்தான் ஆகணும். அவரோட ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த புத்தகத்தை அனைவரும் வாசிக்கணும். என்னோட விருப்பமும் அதுதான். ஏன்னா அதனாலதான் நான் எல்லா இடங்களும் சொல்றேன். நிறைய சுவாரஸ்யமான இடங்கள்ல ஓவியங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள்லாம் நடனம், குழு நடனம், அதை பத்தி ரொம்ப அழகா பேசியிருப்பாரு. அப்புறம் அப்புறம் புரியாத இந்த வானவியல் சம்பந்தப்பட்ட நிறைய சயின்ஸ், நிறைய குறியீடுகள் நிறைய பாறை ஓவியங்கள்ல இருக்கு. அப்ப பழங்குடி மக்கள்னா நீங்க நம்மள ஏதோ ஆதிகுடிகள்னா இங்க அரை ஆடையோட இருப்பாங்க, காட்டுவாசிகள் போல திரிபவர்கள் தான் நமக்கு பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பாறை ஓவியங்களை பார்த்தாங்கன்னா நம்மளை விட ரொம்ப திறமை. இன்னைக்கு நீங்க நம்ம எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபேஸே இன்னொருத்தர், ஒரு பழைய ஒரு லேட்டஸ்டா ஜேம்ஸ் பாண்ட்லயே இல்ல ஒரு டாம் க்ரூஸ்லயே நம்ம எம்ஜிஆர் ஃபேஸை கொண்டு வைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. ஆனா எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்துல பார்த்தபடி வரைகின்ற ஒரு தன்மையும், வானத்துல இருக்கின்ற பல குறியீடுகளை தன்னுடைய பாறைகள்ல ஓவியங்களாக கொடுக்கின்ற தன்மையும் புரிஞ்சுக்க முடியலையா. பல ஓவியங்கள் அது என்ன சொல்லுதுன்னே புரிஞ்சுக்க முடியல. நட்சத்திரங்களும் ஏதோ ஒரு ஆங்கிள் அவங்க கொடுக்குறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அந்த சூரியனை பாம்பு விழுங்குவது போல அந்த ஓவியமும் அங்க இருக்கு. சூரிய கிரகணம் சொல்றோம் இல்ல, அதுவும் அந்த ஓவியங்கள்ல வரையப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஓவியங்கள் எல்லாம் எவ்வளவு ஆண்டு காலம் பழமையானதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு ஆண்டு காலமாக நம்ம வானவியல் சாஸ்திரத்தை அறிந்திருக்கிறோம் அப்படின்ற விஷயமும் நமக்கு வந்துடும். எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்றது தெரியும். அது மாதிரி நிறைய விஷயங்களை அங்கங்க பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாருமே இந்த நூலை ஒரு முறை இல்ல வாசிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா அப்பப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கவோ இல்லை ஏதாவது ஒரு இடங்களுக்கு போவோ கட்டாயம் பயன்படும். அந்த வகையில இவருடைய தொகுதி 2 புத்தகத்தை நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இவர் போன அளவுக்குலாம் என்னால போக முடியாது, போகணும்னு ஆசை. ஆனா மீதி இடங்கள்ல இவர் போகணும். அதை பற்றி அவருடைய அடுத்த நூலை அவர் வெளியிடணும். அவருடைய ஒட்டுமொத்த தொகுப்பையும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர் பாலாபாரதி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இதன் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு புத்தகத்தை உங்களோட என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை பகிர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கலப்பை பதிப்பகத்தாருக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்ட என்னுடைய நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.